நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபெறா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னறி ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக ஞானனோடை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திருக்களிற்றுப்படியாராகிய ஞான நூலில் 194வது பக்கத்தில் 45வது பாடலும் அந்த பாடலுடைய ஒரு திரண்ட கருத்தையும் நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய விரிவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நூலை நாம் சிந்திக்கும் பொழுது கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டை வைத்து கொண்டு தான் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். எனவே அந்த புத்தகத்தில் 195வது பக்கத்தில் இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படுவதற்கு முன்பாக பாடலுடைய திரண்ட கருத்தை ஒருவாறு நினைவுபடுத்தி கொண்டு நாம் நூலுக்கு செல்லலாம். தன்னை பெறுவதின் மேல் பேறு இல்லை தான் என்றும் தன்னைத்தான் பெற்றவன் தான் ஆறு எண்ணில் தன்னாலே எல்லாம் தன் உட்கொண்டு கொண்டதனை கொள்ளாதே எல்லாமாய் நிற்கும் இவன். இந்த பாடலில் உணர்த்தப்பெறுகின்ற கருத்துக்கள் 3 என்பதை நாம் பார்த்தோம். தன்னைத்தான் பெறுதல், தன்னுள் யாவும் காண்டல், பூரணனாய் நிற்றல் என்பது இந்த பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே திரண்ட கருத்தாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற பேறு என்று சொல்லப்பெறுவதில் எது தலையாய பேறு என்றால் தன்னைத்தான் பெறுதல் என்பது தான். ஏன்னா நாம் நம்மை இழந்து நிற்கிறோம். எங்கு இழந்து நிற்கிறோம் அப்படின்னு கேட்டால் உலக வாழ்க்கையில் ஆணவம் கன்மம் மாயை என்கிற மலச்சார்புகளில் சிக்கி நம்மை இழந்து அந்த சார்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது உடலோடு கூடி உடலாகவும் வினையோடு கூடி வினையாகவும் அறியாமையோடு கூடி அறியாமையுமாக நாம் நம்மை இழந்து நிற்கிறோம். அப்போ நம்மை பெற வேண்டும் என்று சொன்னால் குருநாதன் வேண்டும், உபதேசம் வேண்டும். அவர்தான் நம்மை சார்ந்திருக்கிற சார்பிலே இருந்து நம்மை பிரித்து நம்மை காட்டி நமக்குள் இருக்கிற சிவத்தை காட்டி நமக்கு நாமே நம்மை தருபவராக இருப்பவர் என்பது அந்த குருநாதனுடைய கொடை என்பதையெல்லாம் விரிவாக காண முடியும். அதில் இந்த பாடலுடைய கருத்தாக இருப்பது தன்னை தான் பெறுதலே பெரும் பேறு என்பது தான். அதில் 195வது பக்கத்தில் இருந்த கருத்துரைகளை சிந்திக்க முற்படலாம். ஞானத்தின் மேற்பட்ட நற்சாதனம் வேறு இல்லை. ஆக நாம் நம்மை பெறுவதற்கு ஞானம் என்பது ஒன்று இன்றியமையாத சாதனம். அதைவிட சிறந்த ஒரு சாதனம் நம்முடைய சைவ நெறியில் எங்கும் சொல்லப்படல். அதனால் ஞானத்தின் மேற்பட்ட நற்சாதனம் வேறு இல்லை. அதனில் தன்னைத்தான் பெறுதலும் எது அந்த ஞானத்தின் பயனாகத்தான். எனவே ஞானத்தை காட்டிலும் சிறந்த நல்ல சாதனம் வேறு இல்லை. அந்த சாதனத்தினால அதனில் தன்னைத்தான் பெறுதலும்
எல்லாமாய் நிற்றலும் சிறப்புடைய நிலைகளாம். எனவே அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் அதன் பயனாக நாம் நம்மை பெறுதலும் எல்லாமாய் நிற்கும் சிறப்புடைய நிலைகளை பெறுதலுமாகிய நிலை சொல்லப்பெறுகிறது. சிவன் அருளை பெறுதற்கண் பெரு வேட்கை உற்று அந்த அருள் பெற்ற பின்னர் ஞானம் தலைப்பட அந்த ஞானம் தன்னை யார் என்று தெரிவிக்க அவ்வுண்மை அறிதலே தன்னை பெறுதல் என கூறப்படும். இதற்கு அந்த தன்னை பெறுதல், தன்னைத்தான் பெறுதல் என்பதற்கு நீண்ட விளக்கத்தை தந்திருக்கிறார். அதை மட்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். சிவன் அருளை பெறுதற்கண், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக பெரு வேட்கையூற்று. இப்போ வேட்கை என்று சொல்லாமல் பெரு வேட்கை என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா நம்ம உலகத்தின்பால் வைக்கப்படும் போது அது ஆசை என்று பெயர். அதுவே இறைவன் மீது வைக்கும் பொழுது அது பேராசை என்று சொல்லப்பெறுவது. ஏன் உலகத்தில் பெறுவது ஆனந்தம் என்றால் இறைவன்மார் பெறுவது பேரானந்தம் என்று சொல்லப்பெறுவது. அதனால் இங்கே பேராசை என்று சொல்கிறார். எனவே பெருவேட்கையுற்று அந்த அருள் பெற்ற பின்னர், எனவே முதல்ல இறைவனை பெற வேண்டும் என்கிற வேட்கை வர வேண்டும். அந்த வேட்கையின் பயனாக அருளை பெற வேண்டும். அந்த அருள் பெற்ற பின்னர் ஞானம் தலைப்பட, அப்போ அந்த அருள் வயப்படும் பொழுது ஞானம் தலைப்படும். அந்த ஞானம் தன்னை யார் என்று தெரிவிக்க, அப்போ நீங்கள் அருளை பெறணும், அருளால் ஞானத்தை பெறணும், ஞானத்தினால் தன்னை யார் என்று அறிவது, அவ்வாறு தன்னை யார் என்று தெரிவிக்க அவ்வுண்மை அறிதலே தன்னை பெறுதல் என கூறப்படும். தன்னை அதுகாரும் தத்தம் வழிகளிலே கள்வர் போல் மடக்கி நடப்பித்த தத்துவங்கள் நீங்கி விடுதலால் தன்னையே தான் அறிதல் நிகழ்கிறது. இதுகாரும் நம்மை மயக்கி நின்ற புலன்கள் நம்மை விட்டு விலகி நிற்கிற காரணத்தினால நாம் யார் என்பதை அறிய முடிகிறது. அதுக்கு என்ன வழி சொல்கிறார் பாருங்க. தத்தம் வழிகளே கள்வர் போல் மடக்கி நடப்பித்த தத்துவங்கள் நீங்கி விடுதலால் தன்னையே தான் அறிதல் நிகழ்கிறது. நான் யார் என்ற உண்மை தெளிவாக உணரப்படுதலின் மிக்க பேறு வேறு இல்லை. தன்னைத்தான் காக்கின் சினம் காத்தல் வேண்டுமது போன்று தன்னைத்தான் காண வேண்டின் தத்துவங்களை அணுகாமல் காக்க வேண்டும். இது பற்றியே தன்னை பெறுவதின் மேல் பேறு இல்லை என்றார். இதனால் ஒருவன் தன்னை தத்துவ கூட்டத்து ஒன்றாக கருதுவது பேர் இழவாம் என்க. எனவே ஆசிரிய பெருந்தகை நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார், இது நம்முடைய மணிவாசகர் ரொம்ப அழகாக சொல்வார். நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே. அந்த வானோர் தலைவனாகி இறைவன் என்னை திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தில் ஆட்கொள்ளாது போயிருந்தால் நான் யாரென்று எனக்கு தெரியாது, ஞானம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. எனவே என்னையும் ஞானத்தையும் எனக்கு அறிவித்தவன் யார்? என்னுடைய குருநாத். அப்போ குருநாதன் எப்படி அறிவித்தான்? தன்னை அறிவிக்கும் பொழுது ஞானத்தை அறிவித்து ஞானத்தின் வழியாக தன்னை அறிவித்தான் என்பது இங்கே பெறப்படுகிறது. எனவே நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். என்ன ஆயிருப்பேன்? மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உம்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று அருள் செய்வதை இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொள்ளலாம். எனவே அந்த வகையில் நான் யார் என்ற உண்மையை தெளிவாக உணரப்படுதலின் அதைவிட பேறு வேறொன்று இல்லை. இப்போ வள்ளுவ பெருமான் சொல்வார், நீ காக்கதிலே மிக சிறப்பானது எது அப்படின்னு சொல்லும்போது தன்னைத்தான் காக்கின் சினங்காத்தல் வேண்டும் என்று சொல்லப்பெறுவது போல தத்துவ கூட்டங்களிலிருந்து நான் வேறு, இந்த தத்துவ கூட்டம் வேறு என்பதை அறிதல் வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். எனவே தன்னை பெறுவதின் மேல் பேரில்லை என்பதனால் ஒருவன் தன்னை தத்துவ கூட்டத்தில் ஒன்றாக கருதுவது பேர் இழவு. நீங்கள் அதை அந்த தத்துவ கூட்டத்தில் அந்த தத்துவத்தோடு கூடி தானும் அதுவாக நிற்கும் பொழுது அது இழப்பு. ஆனால் அதை விடுத்து தத்துவ கூட்டம் நான் அல்ல என்று பிரிவது தான் பெறுகின்ற பேராக இருப்பது. அதான் சொல்ல, தான் என்றும் தன்னைத்தான் பெற்றவனை தான் என்றும் தன்னைத்தான் பெற்றவனை என்றும் இரண்டாக பேசுவதன் கருத்து என்ன என்பதை நாம் அறியத்தக்கது. தான் என்றும் தன்னைத்தான் பெறுவனை சொல்ல, தன்னைத்தான் பெற்றவனை என்றும். முதல்ல தான் என்பது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தன்னைத்தான் பெற்றவனை
என்றும் இரண்டாக பேசுவதன் கருத்து என்ன என்பதை நாம் அறியத்தக்கது. முன்பு ஆன்மா தன்னை பாசமாகவே கருதி கிடந்த முறைமை ஒழிய அருளாலே பரமனையும் தெரிய பெற்று பாசத்தையும் அறிய பெற்று பாசத்தை விட்டு ஒழிக்க அதன் பயனாக தன்னை இன்னான் என்று அறியலுறுகின்றான். இதுவே தன்னை அறிதலாம். அப்படியே நம்ம ஞான சாத்திரங்களில் தலையாய நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை நாம் படிக்கும்போது முதல் நூற்பாவில் இறை இலக்கணத்தையும் இரண்டாம் நூற்பாவில் பாசத்தை பற்றிய முதல் நூற்பா இறைவன் உண்டு என்று சொல்லுகிறது, இரண்டாம் நூற்பா பாசம் உண்டு என்று சொல்லுகிறது, மூன்றாம் நூற்பா அது பசு என்கிற ஆன்மாவை உண்டுன்னு சொல்லுகிறது. உண்டு என்று சொன்ன பிறகு 4, 5, 6 ஆகிய நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணம், 5ஆம் நூற்பால பாசத்தின் இலக்கணம், 6ஆம் நூற்பால பதியின் இலக்கணத்தின் சொன்ன மெய்கண்ட தேவநாயனார் 7ஆம் நூற்பாவில் ஆன்மாவின் சிறப்பிலக்கணம் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த உயிர் என்பது எது அப்படின்னு கேட்டால் தானே அறிகின்ற பொருளாகிய இறைவன் அல்ல, அறிவித்தாலும் அறியாத சடப்பொருளும் அல்ல. எனவே இது எத்தகையது என்றால் அறிவித்தால் அறியத்தக்கது என்கிற அந்த உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காக 7ஆம் நூற்பாவில் ஆன்மாவின் சிறப்பு இலக்கணம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படி காட்டுகிற வண்ணம் நாம் அதை தான் இங்கே எடுத்து சுட்டி காட்டுகிற ஆசிரியர். அப்போ தன்னை முதல்ல அறிவது எவ்வாறு? ஆன்மா தன்னை பாசமாகவே கருதி கிடந்த முறைமை ஒழிய, ஏன்னா பாசத்தோடு கூடி பாசமாகவே கருதி கிடக்கிறது. இது எப்போ நீக்கம் பெறுகிறது? தவம் செய்து வந்தால் தவத்தின் பயனாக குரு வருவார். குரு உண்மையை உணர்த்துகிறார். என்னவென்று? நீ ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என குருநாதன் உணர்த்துகிறார். அதான் சொன்னார், அருளாலே பரமனையும் தெளிய பெற்று பாசத்தையும் அறிய பெற்று பாசத்தை விட்டொழிக்க அதன் பயனாக தன்னை இன்னான் என்று அறியலுறுகிறார். தன்னை யார் என்று அறிகிறான்? தன்னை இதுநாள் வரையில் பாசமே தான் என்று அறிந்தவன் தவத்தின் பயனாக குரு வந்து உணர்த்துகின்ற பொழுது பாசம் நான் அல்ல, பரமன் நான் அல்ல, நான் யார் என்று சொன்னால் பாசமும் அன்று பரமும் அன்று, எனவே நான் சத்தும் அன்று அசத்தும் அன்று சதசத்து என்று அறிகிறான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், தன்னைத்தான் அறிதலாம். பின்னர் தன் தற்போதம் அடங்கப்பெற்று இறைஞானம் எல்லையுட்பட்டு முன்பு பாசத்தை விட்டதும் தன்னை கண்டு கொண்டமை போல தன்னை கண்டு சுகித்தலையும் ஒழித்து விட்டால் வியாபக நிலை எய்துவான். இந்த பாச கூட்டம் நான் அல்ல என்று கருதும்போது ஒரு வகையான ஒரு சுகம் ஏற்படும். ஆனால் அந்த சுகமே முடிந்த சுகம் அல்ல. இது ஆன்மானந்தம் என்று சொல்லப்பெறுவது. இது அல்ல, சிவானந்தம் வேறு. எனவே நாம் இந்த பாசக்கூட்டம் நான் அல்ல என்று அறிகின்ற சுகத்திலேயே அழுந்து விடாமல் அதையும் கடந்து நிற்கும். அதான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அது பாருங்கள், மீண்டும் ஒரு முறை பாருங்கள். தற்போதம் அடங்க பெற்ற இறைஞான எல்லையுட்பட்டு முன்பு பாசத்தை விட்டதும் தன்னை கண்டுகொண்டமை போல தன்னை கண்டு சுகித்தல், தன்னை தந்து தான் யார் என்று அறிந்தவனே ஒரு சுகம் ஏற்படுகிறது. அந்த சுகித்தலையும் ஒழித்து விட்டால், ஏன் ஆன்மானந்தத்தை ஒழித்து விட வேண்டும்? ஆன்மாவுக்கு வேண்டியது சிவானந்தம் தானே அன்றி வேறொன்று அல்ல. எனவே அவ்வாறு ஒழித்து விட்டால் வியாபக நிலை எய்துவா. இந்த நிலையில் தற்போதம் சீவியாது இவ்வாறு சலனமற்ற தேக்கமாகி பூரணனாய் நிற்க பெறும்போது எல்லாம் தன் வடிவாகவும் அண்டமாதிகட்கு கருத்தாவாக தான் விளங்குதலும் தெரிவான். இதுவே தன்னைத்தான் பெற்ற நிலை எனப்படும் என்று அந்த உலகப் பொருளில் அந்த தற்போதம் அடங்கிய நிலையில் சலனமற்று இருக்கக்கூடிய நிலையில் பூரணமாய் நிற்கக்கூடிய அந்த பெரும் போது எல்லாம் தன் வடிவமாக தன்னுள் அனைத்தையும் காணுகிற அண்டமாதிகட்கு கருத்தாவாக தான் விளங்குதலும் தெரியக்கூடியவனாக தன்னைத்தான் பெற்ற நிலை அறியப்படும். இதனால் தன்னை அறிதலும் அதன் மேல் தன்னை பெறுதலும் என்ற 2 நிலைமைகளை ஞான நெறியில் நிற்போர் படிப்படியாக அனுபவிப்பார் என நாம் தெளியலாகும். எனவே தன்னை அறிதல் ஒரு நிலை, அதன் பிறகு அதன் மேல் தன்னை பெறுதல் என்பது 2வது நிலை. தன்னை பாசம் அல்ல என்று அறிதலும் பதி நான் அல்ல என்று அறிதலும், அதோடு மட்டுமல்ல அதன் பிறகு தன்னை பெறுதல் என்பது. ஏன்? குருநாதன் ஆன்மாவை எடுத்து பாசத்தை கழுவி
பிறகு ஆன்மாவிடத்தை இந்த உயிர் மீண்டும் தூய்மைப்படுத்தி நம்மை எடுத்து கொடுத்து விடும். தன்னையே தண்டான் சொல்லும்போது நம்முடைய திருவுந்தியால பேரூருடைய சாந்தலிங்க சாமியுடைய பாடல் சொல்வார், தன்னையே தந்தான் என்று உந்தி வர என்று என்னை ஆண்டான். அந்த என்னை ஆண்டவன் என்ன செய்தான், என்னையே எனக்கு தந்து விட்டான் என்று குறித்திருப்பார். அந்த வரிகளை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளலாம். அது சொல்லாதீங்க. எனவே ஞான நெறியில் நிற்போர் இப்படி படிப்படியாக அனுபவிப்பர் என நாம் தெளியலாம். இவற்றை விளக்கும் முறையாகவே தான் என்றும் தன்னைத்தான் பெற்றவன் தன் ஆர் எண்ணில் என வினவிக்கொண்டு அவற்றின் விடையாக தன்னாலே எல்லாம் தன்னுள் கொண்டு கொண்டதனை கொள்ளாதே எல்லாமாய் நிற்கும் இவன் என்று தெரிவித்து அருளினார் ஆசிரி. இதுவே ஆன்ம யோகம் எனப்படும் என்பர் என்று இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே ஆன்மா பெறுகிற லாபத்தில் தன்னை பெறுதல் மிகப்பெரிய பேறு என்பதையும் தன்னாலே என்று சொல்லக்கூடிய அந்த திருவருள் உபகாரத்தால் தன்னுட்கொண்டு கொண்டதனை கொள்ளாமல் எல்லாமாய் நிற்கக்கூடியவன் என்கிற அந்த ஆன்ம யோகம் இந்த பாடலில் அறிவுறுத்த பெறுகிறது என்பதை சொல்லி 46வது பாடலுக்கு செல்லலாம். இது சிவயோக சிவ ஞான யோக சிவயோகம் என்பது இந்த பாடலுக்குரிய தலைப்பாக அமைய பெற்றிருக்கிறது. அதனுடைய கருத்தை காணலாம். 46வது பாடல். துன்பமாம் எல்லாம் பரவசனாய் தான் துவளில் இன்பமாம் தன் வசனமாய் தான் இருக்கில் என்பதனால் நின் வசனாயே இருக்கின் நின் உடனாம் நேர் இழையாள் தன் வசனாயே இருப்பன் தாள். இந்த பாடலில் என்ன நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பமாய் எல்லாம் பரவசனாய் தான் துவளில், அதில் துவண்டு கிடக்கக்கூடிய நிலையில் இன்பம் அப்படி சொல்லக்கூடிய இன்பமாம் தன் வசனாய் தான் இருக்கில். அப்போ துன்பமாய் எல்லாமாய் அந்த பரவசத்தில் இருக்கக்கூடிய நிலை ஒன்று, இன்பமாய் இருக்கக்கூடிய நிலை ஒன்று உண்டு என்பதனால் நின் வசனாயே இருக்கின் உன்னுடைய வசமாகவே இருக்கின் நின்னுடனாம் நேரிழையாள். அம்மையை சொல்லும்போது நேரிழையாள் என்று சொல்வது, அந்த நேரிழையாள் தன் வசனாயே இருப்பன் தாள் என்று பாடல் உணர்த்துகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 5 கருத்துக்கள் இந்த பாடல் சொல்லுகிறது. முதல் கருத்து, இந்திரிய வசம் துன்பமயம். எப்பெல்லாம் இந்திரிய வசப்படுகிறோமோ அதனால் நுகரப்பெறுவது துன்பம் என்பதை முதல் கருத்தாக சொல்லுகிறார். அப்போ இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமா என்பது கண்டப்பத்தில் மணிவாசக பெருமான் முதல் பாடலில் அறிவுறுத்துகிறார். அதனால் இந்திரிய வசம் துன்பமயம் என்பது. ரெண்டாவது தன் வசம் இன்பமயம். ரெண்டாவது தன் வசம் என்பது இன்பமயம் என்பது. அதனால் இன்பம் தன் வசம் இன்பம். மூன்றாவது வேதாந்த உண்மை அது ஒரு கருத்தும். நான்காவதாக ஞான யோகம் என்ற கருத்தும். ஐந்தாவதாக சுகரூப பிராப்தி என்கிற கருத்துமாக இது வட சொற்களை வைத்து கொண்டு கொடுத்துருக்கிறாங்க. சுகரூப பிராப்தி வாய்க்கப்பெறுதல். பிராப்தி அப்படின்னா அது அனுபவத்தில் கிடைக்கப்பெறுவது என்பது. ஆக தன்னை இந்த பாசத்தில் வேறானவன் என்று கருதி, இதில் அருளாலே கருதி அந்த அருளை அனுபவிக்கக்கூடிய நிலையில் சுபரூக பிராப்தி என்ற ஒரு தொடரை கொடுத்திருக்கிறார்கள். இது பாடலுடைய கருத்தாக 5 கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இனி விளக்கத்தை காணலாம். ஆன்மா எப்போதும் ஒன்றை சார்ந்தே நிற்பது, இதுதாங்க ஆன்மாவுக்குரிய இலக்கணம். ஒன்று பாசத்தை சார்ந்து பாசமாக இருக்கும், அல்லது பதியை சார்ந்து பதியாக இருக்கும். எனக்கு பாசமும் வேண்டாம் பதியும் வேண்டாம், நான் தனித்து நிற்கிறேன் என்று உயிர் நிற்குமான்னு கேட்டால் ஒரு காலத்தும் நிற்காது. நாம் வேணா உறவுகளோடு இருக்கிற நாம், எனக்கு அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் மனைவி வேண்டாம் பையன் வேண்டாம் நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம உலக வாழ்க்கையில் யாரு கூடயும் சேராமல் தனியாக இருந்துக்கலாம். ஆனால் அது கூட ஆழமாக சிந்திச்சிங்கன்னா ஏதேனும் ஒரு சார்பில் தான் அழுந்தி நிற்ப முடியும், எந்த சார்பும் இல்லாமல் இருக்க முடியாது. சைவ சித்தாந்தம் தெரிவிக்கின்ற உண்மை என்னன்னு கேட்டால், ஒன்று பாசத்தோடு கூடி பாசமாக இருப்போம், அல்லது பதியோடு கூடி பதியாக இருப்போம். எனக்கு பாசமும் வேண்டாம்
பதியும் வேண்டாம், நான் தனித்து நிற்கிறேன் என்கிற நிலையில் உயிரால் இருக்க முடியுமான்னு கேட்டால் எந்த காலத்தும் இருக்க முடியாது, எந்த உயிராலும் இருக்க முடியாது. உயிர் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு நிலைக்களம், ஒரு சார்பு தேவை. அது அருள் சார்பா அல்லது மருட்சார்பா என்பது தான் அடிப்படை. எனவே நமக்கு ஒன்று பாசச்சார்பு அல்லது பதியாகிய அருள் சார்பு, இந்த ரெண்டு சார்பை தவிர இன்னொரு சார்பு நமக்கு தனித்து இல்லை. அதனால் அதான் இங்கே சொல்றார், ஆன்மா எப்பொழுதும் ஒன்றை சார்ந்தே நிற்பது, இது தனித்து நிற்கக்கூடிய தகுதி இந்த ஆன்மாவுக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அறிவு குன்றிய நிலையில், நம்முடைய அறிவு குறைபாடு உடைய நிலையில், அறிவு குன்றிய நிலையில் பொருள்களை நிலையென விபரீதமாக நினைந்து அவற்றையே சார்ந்து உரைகின்றது. இப்போ நம்முடைய அறிவானது மலச்சார்பு காரணமாக, ஆணவ மலம் நம் அறிவை என்ன செய்யும்? மயக்கும். மயக்குகின்ற பொழுது அதை விரிந்த அறிவை சுருங்கச் செய்யக்கூடியது இந்த மலம். எனவே மலச்சார்பு அறிவை சுருங்கச் செய்வதனால எது நிலையில்லாத பொருளோ அந்த நிலையில்லாத பொருளை நிலையென கருதி ஒரு விபரீத அறிவு அதன் மீது அதற்கு அதில் அழுந்தி கிடக்கும். அதான் சொல்றார், நிலையில்லா பொருள்களை நிலையென விபரீதமாக நினைந்து அவற்றையே சார்ந்து உரைகிறது அப்படிங்கிறார். சரி, இந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளருகின்ற பொழுது அது சொல்றார், அறிவு உதயம் பெற்ற பின் நிலையான ஆதாரம் கடவுளே என்பதை உணர்கிறது. இப்போ நமக்கு அறிவு சுருங்கி இருக்கிற வரையில் நமக்கு ஆதாரமாக ஆதரவாக யார் அல்லது எந்த பொருள் அப்படின்னு கேட்டால் தரை தாங்கி நிற்கிறது, பெற்றோர் தாங்கி நிற்கிறார்கள், மக்கள் தாங்கி நிற்கிறார்கள், உற்றார் தாங்கி நிற்கிறார்கள் என்கிற உணர்வு ஏற்படும். இவை எல்லாமே முழுமையானது அல்ல. அவங்க தாங்கி நிற்கிறார்கள் என்று சொன்னால் சிவம் அந்த வடிவத்தில் நம்மை தாங்கி நிற்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் மயக்கம் இல்லை. நாம் தாங்கி நிற்பவர்கள் இவர்கள்தான் நம்மை தாங்கி நிற்கிறார்கள் என்று கருதும் பொழுது இறைவனை மறந்து அவர்கள் மீது மட்டும் அன்பு வளர்ந்து அது பாசமாகி பற்றாகி மீண்டும் பிறப்புக்கு ஆளாகிறது. அதுவே திருவருளை நினைந்து திருவருள் இந்த வடிவத்தில் நமக்கு இந்த உதவியை செய்கிறது என்று அருளால் நீங்கள் உணர்வீர்களானால் அது பாசத்துக்குரிய சார்பாக இல்லாமல் நிற்கும். சரி, இப்போ இறை உணர்வு வாய்க்கப்பெறுகிற நிலையில் இதனுடைய சார்புகளை எல்லாம் விட்டு விட்டலாமா அப்படின்னு கேட்டால், நாம் ஏதேனும் ஒன்றை பற்றித்தான் நிற்க வேண்டும் என்பது தான் தலைப்பு, முதல் வரியே படித்தோம். எனவே ஒன்று எல்லாம் துறந்து துறவியாக நின்றுடலாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். இல்லறத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய சூழலில் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய நம் வினைக்கு ஏற்பத்தான் எல்லா பாத்திரங்களையும் நம்மோட இறைவன் கூட்டி வைத்திருக்கிறான். நாம் பக்குவப்பட வேண்டும். நாம் பக்குவப்படணும். யார் நம்ம எப்படி பக்குவப்படுத்துவது? நம்ம கூட ஒரு ஆளை கோபமான ஆளை கூட்டி வைக்கணும், ஒரு ஆளை சாந்தமான ஆளை கூட்டி வைக்கணும், ஒருத்தரை ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆளை கூட்டி வைக்கணும். இது இத்தனை பேர் நம்ம சுற்றி வச்சாதான் நாம் கோபத்துக்கார்ட்ட எப்படி அடங்கி இருப்போம், நம்ம கோபப்பட ஆள்கிட்ட நாம் எப்படி இருப்போம். இதெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு இறைவன் நமக்காக கூட்டி வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள். அப்போ நாம் நோக்கம் என்னன்னு கேட்டால், எல்லாவற்றிலும் நீங்கள் கோபப்படுகிற இடத்துல கோபப்படாமல் இருப்பது தான் சிறப்பு. நம்ம கோபம் எங்கே செல்லுபடி ஆகுமோ அங்கே கோபத்தை காட்டாமல் இருப்பது தான் சிறப்பு என்பது திருவள்ளுவ நாயனார் அருமையாக அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே சினம் என்பதை எவ்வாறு காக்க வேண்டும், எங்கே காக்கணும் அப்படின்னா, உன் கோபம் செல்லுபடி ஆகின்ற இடத்துல காக்கணும். நீங்கள் செல்லாத இடத்துல கொண்டு போய் சரி அவர் கோவப்படுறார் வேண்டாம் அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு நான் கோவப்பட்டிருப்பேன் அப்புறம் அப்படின்னு கம்முன்னு வந்துட்டேன். ஏன் நீ கோவப்பட்டு தான் நேரம் வேறு ரெண்டு அங்கே வாங்கிட்டு தான் வந்திருப்போம், இது நமக்கு தெரியாது. அப்போ நான் வெளியில் சொல்லும்போது என்ன சொல்லுவான், நான் மட்டும் கோவப்பட்டுருந்தேன் நான் என்ன இருக்குன்னு தெரியுமா, பேசாமல் வந்துட்டேம்மா. அதே சமயத்தில் நம் கோவம் எங்கே செல்லுபடி ஆகிறதோ அங்கே தாம் தூம்னு ஒரு குதிச்சு எல்லாம் ஒரு அந்த இடத்தையே வேறு நிலையாக மாற்றி விடுகிறோம். அப்போ நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். கோபம் என்பது எங்கே செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல காக்கணும். அதுக்கு பேர் தான் காத்தல்னு பேர். நீங்கள் செல்லாத இடத்துல போய் அடங்கி இருப்பது காத்தல் அல்ல. உங்கள் கோபம் செல்லுகிற இடத்துல அடங்கி இருக்கிறோம் பாருங்க, அதுதான் காத்தல். அப்போ தான் நீங்கள் அதை சரி திருவருள். இப்போ நம்ம கோவப்படணும். இப்போ நடந்த நிகழ்வுக்கு கோபம்தான் தலை தூக்கி நிற்கணும். சரி திருவருள் அப்படின்னு நினச்சி அமைதி ஆயிட்டோம்னா அதுதான் பக்குவம். அதை விட்டு போட்டு இதுதான் என் வாய்ப்பு, இவனை ரொம்ப தான் நினச்சினேன், இவன் சிக்கிட்டான், இன்னைக்கு பிடிச்சி ஒரு வாங்கி விட்டுடலாம் அப்படின்னு நின்னோம்னா நாம் அருளுக்குரியவர்களாக இல்லையே.
நீங்கள் வழிபாட்டுக்கு வாராததுக்கு முன் இருக்கக்கூடிய நிலை வேறு, வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டா உனக்கும் வழிபாட்டு இருப்பது என்ன வேறுபாடு? ரெண்டுக்கும் நீங்கள் சிந்தித்து பார்க்கவன். நாம் திருநீர் உருத்திராக்கம் அணிந்து இன்றைக்கி ஐந்தெழுத்தை சிந்திக்கிற பக்குவத்துக்கு இறைவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் பொழுது, நானும் சாதாரண ஒரு மனிதனைப் போல கோபப்படுவதும் வேகப்படுவதும் கடுமையான வார்த்தைகளை பேசுவதும் நான் என் இயல்பாக இருக்குமானால் நான் என்ன சிவபூசை செய்கிறேன், என்ன பெருமானை நினைக்கிறேன், என்ன வழிபாட்டில் இருக்க, என் வழிபாடு என்னை என்ன செய்திருக்கிறது, என்னை மாற்றியிருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும் அல்லவா? நான் இந்த வழிபாட்டுக்கு வருவதற்கு முன் நான் பேசிய சொற்கள் எழுத்தில் எழுதக்கூடியது அல்ல, அவ்வளோ கடுமையான சொற்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் வழிபாடு என்னை மாற்றி கொடுத்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் எனக்கு கோபம் வரும், இப்பொழுது நான் கோபப்படுவது இல்லை. இப்படி ஒவ்வொரு மாற்றங்களும் உங்களுக்குள்ள நிகழ்ந்தால்தானே வழிபாட்டின் பயன். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கும் கேட்பான், நீ என்ன தான் பூசை பண்ணி என்ன தான் பண்ணது, நீ என்னதுக்கு தான் பூசை பண்ணி வாங்கிட்டேன்னு தெரியலையே. இந்த கேள்வி உங்களால் பதில் சொல்ல முடியும். அப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், சினத்தை காத்தல் வேண்டும் என்பது திருவள்ளுவர் அறிவுறுத்து. இதெல்லாம் தேவாரம் சொல்லலை, நீங்கள் நல்லா குறிப்பு வைத்து கொள்ள வேண்டும். வள்ளுவ பெருமான் அறிவுறுத்தி இருப்பது ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அறிவுறுத்தப்பட்டது. இன்றைக்கி நம்ம மனிதன் என்ற இடத்திலிருந்து குருநாதனுடைய உபதேசமும் தீக்கையும் நம்மை புனிதன் என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துகிற. நம்ம புனிதன் ஆகலை, ஆனால் ஆகக்கூடிய ப்ராசஸ் எதுவோ அதுக்குள்ளே புகுந்துட்டோமே. அப்போ நம்ம மனிதன் என்கிற தன்மையை கடந்து புனிதன் என்கிற தன்மை நோக்கி நகர்கின்ற பொழுது மனிதனுக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நீதியை கடந்து அதை விட மேலும் ஒழுக்கம் அல்லவா நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே கோபம் என்பது நம்மை மட்டும் அழிப்பதில்லை, நம்மோடு சார்ந்தவரையும் அழிக்கும் என்பது திருவள்ளுவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை இங்கே அப்படியே அப்படி தொட்டு காட்டுகிறார்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பொழுது அந்த சார்பு என்கிற நிலையில் இந்த உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய சார்புகள் அறிந்து அவற்றை நீங்கி நிற்கக்கூடிய நிலை. அப்போ இவையெல்லாம் நமக்கு இறைவன் கூட்டி வைத்திருக்கிறான். அப்போ அந்த இடத்துல கோபம் வருகின்ற பொழுது கோபத்தை தவிர்த்து கொள்வது தான் நம்முடைய பக்கம். அந்த இடத்துல சரி, இந்த நேரம் நம்ம கோபப்படலாம், வேண்டாம், திருவருள் திருவருள் பெருமானி சிவாய நம. ரெண்டு இடத்துலையும் திருத்தம் இருக்காது. நாமளும் திருந்த மாட்டோம், நம்மளை திருத்த நினைக்கிறவங்க திருந்த மாட்டாங்க. எனவே அந்த இடத்த ரொம்ப கவனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அந்த ஒரு வரியில் இவ்வளோ கொடுத்துருக்க. எனவே அறிவு ஆணவமல சார்பு காரமாக குன்றி இருக்கும். அப்படி குன்றி இருக்கக்கூடிய நிலையில் நிலையில்லாதவற்றை நிலையென கருதி நிற்கக்கூடிய அறிவு நிகழும். ஆனால் அதுவே அறிவு உதயம் என்கின்ற நிலை வருமானால் நம்மை தாங்கி நிற்பது சிவம் என்கிற உண்மை புலப்படும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன கவலை தெரியுங்களா? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது எதனால்? அறிவு அந்த விபரீத நிலைக்கு சென்றிருப்பதனால தன்னை தாங்குவதற்கு ஒருத்தரும் இல்லை என்று கருதுகிறார்கள். அருள்வயப்பட்டு விட்டால் என்னை தாங்குவதற்கு சிவம் இருக்கிறது என்கிற உண்மை புலப்படும் அல்லவா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் சொல்றார், எனவே அறிவு உதயம் பெற்ற பின் நிலையான ஆதாரம் கடவுளே என்பதை உணர்கிறது. அங்கனம் உண்மை நிலையை உணரப் பெறுவதே ஞான யோக அடிப்படையாம். எனவே ஞான யோகத்துக்கு எது அடிப்படை கேட்டால், என்னை சிவம் தாங்கி நிற்கிறது என்பதை உணர்வது தான் ஞான யோகத்துக்கான அடிப்படை என்பதை கொடுக்கிறார். அடுத்து சொல்ல, இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை நிகழ்கிறது. எது? மேலே சொல்லப்பட்ட அறிவு உதயம் ஆன பிறகு தன்னை தாங்குவது சிவம் என்று உணர்கிறது. அவ்வாறு உணர்கின்ற நிலை பெறுவதே ஞான யோகம். அதுக்கு முன்னே சொல்லப்பட்டது என்ன? விபரீத ஞானத்தின் காரணமாக நிலையில்லாதவற்றை நிலையென்று கருதுகிற மயக்கம் இருக்கிறது. அப்போ நிலையில்லாத பொருள் நிலையென்று கருதுகிற மயக்கம், அதுக்கப்புறம் அருளை சார்ந்த நிலையில் தன்னை தாங்குவது சிவம் என்று இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு நிலை இருக்குங்கிறார். அதாவது எல்லா பொருள்களையும் நமக்கு ஆதாரமானவை அல்ல என்ற உணர்வுக்கு பின்னர் எல்லாவற்றுக்கும் நானே ஆதாரமாவேன் என்ற உணர்வு உதிக்கும். இங்கே தான் ஒரு சிக்கலான இடம். அதாவது பாசம் நான் அல்ல என்று அதை விட்டு நீங்கின பிறகு ஒரு மயக்கம் என்ன ஏற்படும் கேட்டால், அந்த பதி நானே என்கிற ஒரு மயக்கம் ஏற்படும். நான் சொன்னால் நான் பிரம்மம் என்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். நான் சிவம், நான் பிரம்மம் என்கிற ஒரு மயக்கம் ஏற்படும். அந்த மயக்கத்தில் தப்பிக்கணும். அதான் சொல்றார். எனவே அங்கனம் எல்லா பொருள்களும் நமக்கு ஆதாரமானவை அல்ல என்ற உணர்வுக்கு பின்னர் எல்லாவற்றுக்கும் நானே ஆதாரமாவேன் என்ற உணர்வு உதிக்கும்.
இதுவும் சரி என்று இந்த பொய் உணர்வை போக்க வேண்டும். இது நீங்கள் அங்கே போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நானே கடவுள் அப்படின்னு போய் சிக்கிடுவோம். அந்த இடத்துல தப்பிக்க வேண்டும். எனவே அது சொல்றார், எல்லா பூதங்களுக்கும் ஆகாயம் ஆதாரமாக நிற்பது, கடலில் உள்ள நீர்ப்பரப்புக்கு நிலமே ஆதாரமாக இருப்பது, ஊசலுக்கு தரையே ஆதாரமாக தாங்குவது, இந்த உண்மைகள் ஆய்வின் பின்ன தெளிய தோன்றும். நீங்கள் ஊசலுக்கு ஆதாரம் தரை என்பதும் நீருக்கு ஆதாரம் நிலம் என்பதும் 5 பூதங்களில் ஆகாயம் என்கிற ஒரு பூதம் ஏனைய 4 பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அதாவது வெற்றிடம் என்ற ஒன்று இருந்தால் தான், அந்த வெற்றிடத்தை தான் நம்ம நூலில் வெளி என்று குறிப்பிடும். அந்த வெளி என்பது இருந்தால் தான் உலாவுவதற்கான வாய்ப்பு. இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நாம் ஒரு அறையில் ஒரு 50 பேர் அமர்ந்திருக்கலாம் அப்படின்னா 50 பேர்த்தையும் அந்த அறையில் அமர வைத்து விட்டால் இருப்பதற்கு இடம் இல்லை என்று சொன்னால் 51வது நபர் உள்ள நுழைந்து இருக்க முடியாது. ஏன்? இடைவெளி இல்லை. இடைவெளி இருந்தால் தான் ஒருவரை கொண்டு வந்து இருத்த முடியும். அப்போ அந்த இடைவெளி தான் இயக்கத்துக்கு அடிப்படையாக இருப்பது. அப்போ 4 பூதங்களும் இயங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது பெருவெளியாக இருக்கிற ஆகாயம் என்கிற வெளிதான். அந்த இடைவெளியாகிய வெளி இல்லை என்று சொன்னால் இங்கே இயங்குவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரில் மூலக்கூறுகளாக அந்த நீரினுடைய மூலக்கூறுகள் இருக்கின்றன. நாம் பார்க்கும்போது பொதுவாக தண்ணீர் ஒரு பொருளாகத்தான் தெரிகிறது, ஆனால் அதற்குள்ளே மீன் நீந்தி செல்லுகிறது. இடைவெளி இருந்தால் தானே நீந்தி போக முடியும். இடைவெளி இல்லாத இடத்துல மீன் எப்படி நீந்தி செல்ல முடியும்? அப்போ மீன் போகின்ற பொழுது அந்த மூலக்கூறுகள் அதற்கு வழி கொடுப்பதனால இவன் நீந்தி செல்லு. அப்போ நீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நீர் துளிகளாக அவற்றுக்கு ஒரு துளிக்கும் ஒரு துளிக்கும் இடைவெளி இருப்பதால் தான் நீர் கடந்து செல்வதற்கு நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ஆய்வின் அடிப்படையில் அறியலாம். அதான் சொல்றார். எனவே அந்த வகையில் இங்கே சொல்லும்போது ஊசலுக்கு தரையே ஆதாரமாய் தாங்க இந்த உண்மைகள் ஆய்வின் பின்னர் தெரிய தோன்றும். இவ்வாறே புறச்சார்பும் அகப்பற்றும் அற்ற பின், முதல்ல புறச்சார்பு, அதுதான் பொருள் வழியாக வருகிற நிலையில்லாத பொருளின் நிலையென்று கருதுகிற மயக்கம். அதுக்கப்புறம் அகப்பற்று என்ன? நான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், நானே எல்லாமா நிற்கிறேன் என்கிற நினைப்பு வரும் பாருங்க, அது அகப்பற்று. எனவே புறப்ப சார்பும் அகப்பற்றும் அற்றவின் உண்மை சார்பு புலப்படும். எப்போ நீங்கள் அகப்பற்றை துறக்கிறீர்களோ அப்போது உண்மை சார்பு புலப்படும். அதான் சொல்றார், இவ்வுண்மையை இறைவனே ஆசானாகி அறிவிக்கிறான். வேற யாரும் இந்த உண்மையை சொல்ல முடியாது. நம்முள் இருந்து நம்மை இயக்குகிற பரம்பொருள் குரு வடிவமாக வந்து முன்னே வந்து உணர்த்தினால் அன்றி இந்த உண்மையை உணர இயலாது. அதான் சொல்றார், இவ்வலிமையே சொல்றார், இந்த ஆசானாகி அறிவிக்கின் அதன் பின் அவ்வழியே நிகழ்கின்ற அனுபவம் இந்த மெய்மையை வலுவடைய செய்கிறது. இந்த அனுபவம் தான். எனவே குருவாக வந்து உணர்த்த அதன் வழியாக பெறுகிற அனுபவம் நமக்கு அதை வலிமையடை செய்கிறது. இவ்வலிமையே சுகரூபத்தை எய்துவிக்கும் இயல்புடையது. எனவே ஆன்மா பாசப்பொருள்களின் வசப்பட்டு அப்பாச ஞானமே தலையெடுத்து நிற்க பெறின் அவ்வப்பாசமே ஆன்மாவை பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். பாசச்சார்பு ஆன்மாவை பல துன்பங்களுக்கு ஆளாக்கும் என்பது குறிப்பிடுகிறார். நெருப்பை அறிந்து தொட்டாலும் அறியாமல் தொட்டிடினும் சுடுதல் துயரம் விளைத்தே தீரும். ஏன் எனில் நெருப்புக்கு தன்னை தொடுகின்றவனுடைய அறிவு அறியாமை நிலைகளை எண்ணி பயன்படும் தகைமை கிடையாது. இங்கே ஒரு உதாரணம் சொல்றாரு. நெருப்பு என்பது சுடுகிறது, அதனுடைய குணமாக இருப்பது. அப்போ அந்த சுடுகிற அந்த இயல்பை பார்க்கும் பொழுது இவன் அறிந்து தொடுகிறான், இவன் அறியாமல் தொடுகிறான். எனவே அறியாமல் தொடுவனை சுடாதிருப்பதும் அறிந்து தொடுபவனை சுடுவதுமாக நெருப்பு இருப்பதில்லை. யாரு தொட்டாலும் சுடும், அவன் அறிந்து செய்தானா அறியாமல், அதான் சொல்றார். எனவே அந்த துயரத்தை விளைத்தே தீரும். ஏனெனில் நெருப்புக்கு தன்னை தொடுகின்றவனுடைய அறிவு அறியாமை நிலைகளை எண்ணி பயன்படும் தகைமை கிடையாது. நாம் நெருப்பை அதன் இயல்பை அறிந்து நமக்கு பயன்படும் முறையில் செலவிட்டால் இன்பம் அடையலாம். நீங்கள் நெருப்பை நீங்கள் நல்லவாறு பயன்படுத்தி கொண்டு ஆக்க சக்திக்காக அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இல்லை என்றால் அறிவு சக்திக்கு அதுக்கு அடிப்படையாக போய்டும். அதான் சொல்றார். எனவே அதனுடைய இயல்பை அறிந்து அந்த பயன்படும் முறையை செலவிட்டால் இன்பம் அடையலாம். இதனை உலக பாச பொருள்கள் யாவற்றின் விஷயத்திலும் பொருந்தும். இப்போ நெருப்பு இருக்கிறது, அதனுடைய தன்மை
அதனுடைய இயல்புகளை அறிந்து நீங்கள் அதை முறையாக பயன்படுத்தினால் அதன் வழியாக இன்பம் பெறலாம். எப்படி? உணவுப் பொருள்களை நெருப்பை வைத்து கொண்டு பதப்படுத்துகிறோம், உணவு உண்ணக்கூடிய பொருளாக மாற்றுகிறோம். அப்போ அந்த நெருப்பினுடைய இயல்பை அறிந்து இந்த பொருளை பக்குவப்படுத்துவதற்கு அந்த நெருப்பை பயன்படுத்துகிறோம். அதுவே நீங்கள் அழிவுக்கு பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்த முடியும். இந்த ரெண்டுமே இருக்குது. அப்போ அதே போல தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலக விடயங்கள். எனவே பாசம் என்பதை நீங்கள் அதை பார்க்கணும். அதான் இங்கே சொல்ல, நமக்கு கொடுத்திருக்கிற கருவிகளை அதன் இயல்புகளை அறிந்து எப்படி நெருப்பை இன்பத்துக்கு பயன்படுத்துவது என்று அறிந்து பயன்படுத்தும், அதுபோல பாச கருவிகளையும் அவ்வாறு பயன்படுத்தும் முறையில் செலவிட்டால் இன்பம் அடையலாம் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். எனவே இதை சொல்றார், இதனை உலக பாச பொருள் யாவற்றிலும் விஷயத்திலும் பொருந்தும் நீதியாக நாம் கொள்ளல் தகும். பாசச்சார்பு துன்பமே பயப்பதை துன்பமாம் எல்லாம் பரவசனாய் தான் துவளில் என்றார் ஆசிரியர். முதல் வரியில் அதான் கொடுத்துருக்கார், துன்பமாய் எல்லாம் பரவசனாய் தான் துவளில் என்று ஆசிரியர் குறித்துக்கார். துவளில் என்ற சொல் உயிரை பாசம் வாட்டும் தன்மையை தெரிவிப்பதாக. நாம் கூட சில நேரங்கள் சொல்வது உண்டு, வெயிலிருந்து யாராவது நடந்து வருகின்ற பொழுது வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள், ஏண்டா அப்படி துவண்டு போயிட்ட அப்படி ஒரு வார்த்தை ஏன்? அந்த வெயிலுடைய கடுமை அவனுடைய முகத்தை வாடச் செய்திருக்கிறது. அந்த வாட்டம் அவன் முகத்தில் தெரிவதனால ஏன் இப்படி துவண்டு போயிட்டேன்னு சொல்லுவான். சில பேர் பசியினுடைய ஆற்றாமை காரணமாக துவண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பசி துன்பம் அவரை துவண்டு போகுமாறு செய்கிறது. வெயில் ஒருவரை துவண்டு போகுமாறு செய்கிறது. அதான் இங்கே சொல்ல. எனவே அந்த அப்போ பாசக்கருவிகள் நம்மை துவளத்தான் செய்யும். அதான் அதனுடைய இயல்பு. எனவே பாசக்கருவியின் வேலை என்னன்னு கேட்டால், இது அறிவற்ற சடப்பொருள், இது இன்பத்தை கொடுக்காது, இது துவளத்தான் செய்யும் அப்படிங்கிறார் ஆசிரியர். துவளில் என்ற சொல் உயிரை பாசம் வாட்டும் தன்மை தெரிவிப்பதாகும். பரவசன் ஆய், அந்த சொல்லுங்க பரவசனாய் அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த பரவசன் ஆய் என்ற வார்த்தை ஆன்மாவானது பாச வயப்பட்டு ஒழுகுதலை உணர்த்தும். அதாவது ஆய், அந்த பாசத்தோடு கூடி பாசமே ஆய்விடுவது, அதான் ஆய் என்ற சொல் உணர்த்துகிறது என்று குறிப்பிடுகிறார். எனவே ஆகவே பாசங்களை விட்டு ஒருவுவதே ஆன்மாவுக்குள்ள தற்காலிக சுதந்திரம் எனப்படும். எனவே பாசத்தை விட்டு நீங்குவது தான் ஆன்மாவுக்கான முதல் இருக்கக்கூடிய ஒரு சுகம். ஆனால் இது நிரந்தர சுகம் அல்ல, தற்காலிக சுகம். அதான் வார்த்தை போற, இது தற்காலிக சுதந்திரம் எனப்படும். ஏனெனில் இந்நிலை உண்மை சுதந்திரம் அன்று. எனவே பாசத்திலிருந்து நீங்குவது உண்மை சுதந்திரம் அன்று. ஏன்? இறைவன் அருளை பெற்று இன்பத்தை துய்ப்பது தான் நமக்குரிய உரிமை. அதனால் சுதந்திரம் அன்று. உயிர் என்றும் அடிமையாம். ஏன்னா எந்த காலத்தும் உயிருக்கு எசமானனாக நிற்கக்கூடிய தன்மை ஒருபோதும் இல்லை. நாம் வேணால் உலகிய நிலையில் என் நிறுவனுக்கு நான் தான் எஜமானன், இதுக்கு நான் தான் எஜமானன் என்று நாம் வேணால் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் தான் எஜமானன் வைத்து கொள்ளலாம். உண்மையில் அந்த தன்மை உயிருக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா, உயிருக்கு ஒருபோதும் எஜமானனாக நிற்கக்கூடிய தன்மை இல்லை. உயிருக்கு எப்போதும் இருப்பது அடிமை தான். என்ன? எதுக்கு அடிமை? பாசத்துக்கு அடிமை, புகழுக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, உலகப் பொருளுக்கு அடிமை, அல்லது இவற்றிலிருந்து நீங்குச்சுன்னா இறைவனுக்கு அடிமை. இப்படி ஏதேனும் ஒரு இடத்துல அடிமைப்பட்டு இருப்பமே அன்றி நாம் அதை ஆட்சி செலுத்துகிற ஆற்றல் உடையவராக நாம் இல்லை. ஆனால் சொல் வழக்கில் அப்படிலாம் சொல்லிக்கொள்வது உண்டு. இவர் தாங்க இந்த நிறுவனத்தை இயக்குனர், இவர் தான் இவற்றையெல்லாம் ஆளுகிறார், ஆளுமை உடையவர் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். உண்மையை ஆராய்ந்து பார்த்தா உயிருக்கான இலக்கணம் என்பது ஒன்று பாசத்துக்கு அடிமையாக இருக்கும், அல்லது சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கும். இதில் எந்த அடிமை சிறப்புடையது அப்படி மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, எனக்கு ரெண்டுமே வேண்டாம், ரெண்டு அடிமையும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் தனித்து இயங்குகிற ஆற்றல் நமக்கு இல்லை. அதை தான் முதல் வரியிலே சொல்லிட்டார். எனவே அதை நீங்கள் இந்த இடத்துல மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்துக்கொள்ள. ஆனால் சொல்லார், ஆன்மாவுக்குள்ள தற்காலிக சுதந்திரம் எனப்படும். ஏனெனில் இந்நிலை உண்மை சுதந்திரம் அன்று. உயிர்க்கு உயிர் என்றும் அடிமையே ஆம். துட்டனை கண்டால் தூர விலகு என்பது பழமொழி. தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே என்பதும் நல்லுரை. இவை பாச எல்லையில் ஆன்மா ஒழுக வேண்டிய முறையை உணர்த்தும். எனவே தீதை கண்டால் விலகி நில், துட்டனை கண்டால் தூர விலகு என்றும், தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீது என்று சொல்லப்பட்டதை. அப்போ இங்கே பாசம்
என்பது தீமை. பாசத்தோடு நீ கூடி நிற்காத, விலகி நில் என்று சொல்வதாக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். இனி பாசங்களை பற்று என விட்டு நீக்கிய உயிர் தன்னை காண தலைப்படும். இந்த பாசம் நான் அல்ல, இந்த உடம்பு நான் அல்ல என்று நீங்கி நிற்கின்ற பொழுது தன்னை காணுதல் தலைப்படும். இது ஆன்ம யோகம் எனப்படும். ஒருவன் தன்னோடு தானே கூடுதலும் அதன் மூலம் இன்பம் துய்த்தலும் இயற்கையாகாது. அது வெறும் போலி அன்பு என்று கூறப்படும். ஏன்னா இங்கே சொல்லார், இப்போ இந்த பாசம் நான் அல்ல என்று அறிந்து நீங்கி நிற்கும் பொழுது அங்கே தன்னோடு கூடி தான் துய்க்க முடியுமான்னு கேட்டால், அவ்வாறு தன்னைத்தான் இந்த பாசத்தில் வேறானவன் நான் என்று கருதி, தான் இதற்கு வேறானவன் என்று கருதி தன்னையே தான் அனுபவித்து கொண்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் அவ்வாறு அனுபவிக்க இயலாது. இதான் ஆசிரியர் சொல்லுகிறார் பாருங்க. எனவே அதாவது இந்த தன்னோடு தானே கூடுதலும் அதன் மூலம் இன்பம் துய்த்தலும் இயற்கையாகாது. இது உனக்கு பொருத்தமுடையது அல்ல. அது வெறும் போலி அன்பாகவே கூறப்படும். தன்னையே யாவற்றுக்கும் கர்த்தாவாக மதித்தல் தற்போதம் எனப்படும். அப்படி நீ கருதுவது முனைப்பாக கருதப்படுமே அன்றி அது இன்பம் அல்ல. தற்போதம் மயக்க மருந்துடன் கலந்துள்ள உணவு போல்வது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, தற்போதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், மயக்க மருந்துடன் கூடியுள்ள உணவு போனது. அந்த உணவை சாப்பிட்டா என்ன ஆகும்? மயக்கம் தான் ஏற்படும். நீங்கள் உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்றதா நினச்சிக்குவீங்க, அதில் மயக்க மருந்து கலந்து இருக்கிறது. அப்போ இந்த மயக்க மருந்தை கலந்த உணவு எப்படி நம்ம மயக்க செய்யுமோ அதுபோல தற்போது இதனால் உண்டாவது மயக்க இன்பமே அன்றி சுளுப்தி இன்பம் ஆகாது. அதாவது முழுமையான இறை இன்பம் என்கிற இன்பம் அல்ல. நீங்கள் தற்போதம் என்பது பாசக்கூட்டத்தில் நீங்கிய மாத்திரத்தில் தன்னைத்தானே நான் என்னை கண்டு விட்டேன், என்னை நானே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று கருதுபவர்கள் அது போலி அன்பாக இருப்பது, அது உண்மையான இன்பம் அல்ல. அது எது போன்றதுன்னு கேட்டால், மயக்க மருந்து கலந்த உணவை உண்பவன் மயங்கி கிடப்பது போல, அது போல நிலைதான் அப்படிங்கிற. அது இன்பம் ஆகாது. இதனால் உண்டாவது மயக்க இன்பமே அன்றி சுளுப்தி இன்பம் ஆகாது. அவ்வாறே ஆன்மா தானே கர்த்தானாய் எல்லாவற்றையும் தானே அறிகின்றவனாய் நின்று விகற்பித்தால் இதனால் இம்மை மறுமை இரண்டிற்கும் கிளேசமே விளையும். அதிகாரிக்கு அதிகாரம் இன்பமாயிருக்கிறது. அதிகாரம் இன்பமாயிருக்கிறது, அதன் பொறுப்பு துன்பமாய் உள்ளது. சொல்றார் பாருங்க, அதிகாரிக்கு அதிகாரம் இன்பமாயிருக்கிறது, அதன் பொறுப்பு துன்பமாய் உள்ளது. இதனாலே தான் செங்குட்டுவன் என்னும் சேரவேந்தன் அரச பதவியை துன்பம் அல்லது தொழுது தகவல்லது என துணிந்து உரைத்தலானான் என்று ஒரு மேற்கோள் காட்டுகிறார். எனவே துன்பம் அல்லது தொழுத தக்கவல்லது என துணிந்து உரைத்தலானான் என்று குறிப்பிடுகிறார். இதை விட நமக்கு அருமையான இடம் ஒன்றும்னா, சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்தில் அரசியல் வாழ்வு உறுதி அல்ல என்று உணர்ந்து பெருமானத்து அஞ்சைக்களத்து அப்பருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார் என்று சேரமான் பெருமாள் நாயனாரை அறிமுகப்படுத்துகிற பொழுதே தெய்வ சேக்கிழார் பெருந்தகை குறித்திருப்பார். அது நீங்கள் இந்த இடத்துல இதை விட அழகான இடமாக அது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் துன்பம் அல்லது தொழுத தக்க வல்லது என துணிந்து உரைத்தலான ஆன்மயோக நிலை, ஆன்மாந்த நிலை இத்தகையதே ஆம். ஆன்மயோக நிலை என்றும் ஆன்ம ஆனந்த நிலை என்பது இத்தகையே ஆம். ஆதலால் ஆன்மா தான் யார் வசத்துள்ளே என்னும் நிலைமை நன்கு உணர்ந்து தன் வசம் இன்னது என்பதை துணிந்து அவ்வசப்பட்டு ஒழுகதே இன்பமாம். இதில் ஆன்மாவுக்கு கிளேசத்துக்கான வழி இல்லை. வண்டியில் படுத்து உறங்கிக் கொண்டே செல்பவனுக்கு நடத்தலாதி துன்பங்கள் இம்மியளவும் இருத்தல் கிடையா. இங்கே நெடுந்தொலைவில் செல்கிறவர்கள் நம்முடைய ரயில் பயணத்தில் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவங்க அப்படியே படுத்திருப்பாங்க. காலை எழும்போது உரிய இடத்துக்கு போய் எழுந்து நிற்கிறார். அப்போ அந்த வழி செய்யக்கூடிய துன்பங்கள் அவங்களுக்கு இல்லை. அதுதான் சொல்ல இம்மியளவும் இருத்தல் கிடை. இதனால் தூக்கத்திற்கும் இடையூறி இருப்பதில் இங்கனமே இறை வசப்பட்டு அவன் அருள் வழியில் செல்வது இன்பம் தருவது என நாம் அறிதல் ஆகும். இறைவன் வசப்பட்டு நின்று விட்டால் நாம் நம்மை மறந்து விடுகிறோம். நம்மை மறந்த நிலையில் ஆன்மாவுக்கு முழுமையான இன்பமே ஏற்படுகிறது. அது எது போலன்னு கேட்டால்,
ரயில் பயணத்தில் உறங்கி கொண்டு செல்வது போல அப்படின்னு சொல்ல. நீ இல்லைன்னா எழுந்து நடந்து கால் நடுக்க கை தேய முட்டி தேய அப்பர் பெருந்தகை கைலாய நோக்கி சென்றது போல நம்ம உடலுக்கு எவ்வளவு வகையான துன்பங்கள் இருக்கின்றன என்பதை சொல்லுகிறார். இங்கனமே இறை வசப்பட்டு அவன் அருள் வழியே செல்வது இன்பம் தருவன என நாம் அறிதல் தகும். ஆன்மா திரிவு காட்சி எனப்படும் பிரபஞ்ச நீதியை விட்டு நீக்கி தன் உண்மையான சைதன்ய நிலைக்கு ஏறி அதன்பின் அச்சைதன்ய நிலையில் நிர்விகாரமின்றி இருத்தல் வேண்டும். நிர்விகாரம் இருக்க வேண்டும் என்பது தெளியலாம். இந்த நிலையில் தான் முற்கூறப்பட்ட ஆன்ம யோகம் சிவ சைதன்ய வசப்பட்டிருத்தலால் ஞான யோகம் என கூறப்படும். சைதன்யம் அப்படின்னு சொல்லிக்க அறிவு நிலைன்னு பேருங்க. சுத்த சைதன்யம் என்று சொல்லுவாங்க. அந்த சுத்த அறிவு என்பது அங்கே சிவ சைதன்யம் நம்முடைய அறிவை சிவ அறிவுக்குள்ள அடக்கி அந்த சிவத்தின் அறிவே நமக்குள்ள முழுமையாக விளங்குமாறு செய்வது. எனவே இது அதாங்க சொல்ல, இது சிவஞான யோகமாகிய கூற. இப்போது சுகரூபம் பிரகாசிக்கும். இதுவே எல்லா வேதாகமங்களினுடைய கருத்தான். எல்லா நூல்களும் இந்த உண்மையைத்தான் சொல்லுகின்ற. இதையே சித்தாந்தம் தெளிவுறுத்துகிறது. இதனால் இன்பமாம் தன் வசனாய் தான் இருக்கின் என்ற வரி புலப்படுத்தும் என்பதனால். எனவே அதை குறிப்பிடுக. என்பதனால் என்ற சொல் இக்கருத்து எல்லா வேதாகமங்களுக்கும் உடன்பாடு என்பதை உணர்த்தும். வேதாகமங்கள், வேதம் ஆகமங்கள், வேதாகமங்கள் எல்லாவற்றும் உணர்த்தும் என்பதை குறிக்கின்றார். ஆகையால் நாம் திருவருள் நெறி பற்றுக்கோடாகி கிடப்பின் அத்திருவருளை விட்டு ஒருபோதும் பிரிதலில்லாத சிவம், அதாவது ஞேயம், ஆன்மாவின் உள்ளே ஒன்றுபட நிற்பன். நீங்கள் திருவருள் வயப்பட்டு நின்று விட்டால் அருளும் அவனும் பிரிப்பின்றி இருப்பவர்கள். எனவே நாம் அருளை பிடித்து விட்டால் அருள் நம்மை கொண்டு சிவத்துக்குள்ளே சேர்த்துவிடும். நம்ம அருள் வயப்படுவது தான் நமக்கு இருக்கிற சிக்கல்கள். அருள் வயப்படாமல் நாம் பொருள் வயப்பட்டு இருப்பதனால உலகத்தின் பார்வையை கிடந்து கிடக்கிறோம். அருள் வயப்பட்டு விடுமானால் இந்த அருள் நம்மை தன்னுள் வைத்து கொள்ளாமல் சிவத்துக்குள்ளே கொண்டு அழுத்தும். அதான் சொல்லார். எனவே நிற்பன் ஞான சக்தியை விட்டு வேறாக நிற்றல் இறைவருக்கு இயல்பு இல்லை. அவனும் அவன் சக்தியும் பிரிப்பின்றி நிற்பது அல்ல. எனவே இதனால் பாசத்தை விட வேண்டிய ஞாதுரு, அதாவது ஆன்மா, அதனை ஒருவி அருளை மறுவதலாகிய ஞானம் பெற்றபின் ஞேயம் உணரப்படும். எனவே ஞாதுரு ஆன்மா, அந்த ஆன்மா என்ன பெற வேண்டும்? ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெற்றால் ஞானத்தின் பயனாக ஞேயம் என்பது புலப்படும். எனவே காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என்று சொல்வது. எனவே இதனையே நின் வசனாயே இருக்கின் நின் உடனாம், உன் வசமாக நான் இருப்பேனாயின் உன்னை விட்டு நீங்காதிருக்கிற நின் வசனாய் இருக்கின் நின் உடனாம் நேரிழையால் தன் வசனாயே இருப்பன் தான் என்று புலப்படுத்தி கூறியுள்ளார். தத்துவம் அசி என்ற சொற்பொருளை விளக்கும் முறையில் இவ்வாசகம் அமைந்து கிடத்தல் சிந்திக்கத்தக்கதாம். இதுவே உண்மையான சிவயோகம் எனப்படும். எனவே தத்துவம் அசி என்கிற அருமையான ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். தத் துவம் அசி என்பது. எனவே தத் அது, துவம் நீ, அசி ஆகிறாய், அது நீ ஆகிறாய் என்பது அந்த வாக்கியம். அப்போ அது என்பதும் நீ அப்படி என்பதும் ஆகிறாய். அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளாக ஆகிறதுக்கு தான் ஆதல் என்று பெயரை அன்றி அந்த ஒரு பொருள் அதுவே ஆக இருப்பதுக்கு ஆதல் என்ற பொருள் சொல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொல்லணும்னா பால் பாலோடு கூடி பாலாகிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இதுவும் பால் அதுவும் பால், இந்த பாலும் பாலும் கலந்ததுன்னு சொன்னால் பாலும் பாலும் ஏயா கலக்கணும்? நீங்கள் பால் என்று சொன்னால் நீங்கள் வேறுபடுத்தணும். இது பசும்பால், இது எருமைப்பால், இது ஆட்டுப்பால், இது இதனுடைய பால். இந்த வேறு பாலாக இருந்தால் ரெண்டு பாலை கலக்கிறேன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்கும். இதுவும் பசுவின் பால் அதுவும் பசுவின் பால் என்று சொன்னால் இதோ இந்த பாலை அந்த பாலோடு நான் கலக்கப் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம்? ஏயா முதல்ல கலக்கணும்? இதுவும் பால் தானே. அப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆன்மா என்பது ஜீவாத்மா, இறைவன் என்பதை பரமாத்மான்னு சொல்லுகிறோம். பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஆழமான சிந்தனை அது. எனவே ஒரு பொருள் இதுவும் பிரம்மம் அதுவும் பிரம்மம்.
இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தோடு கலக்கிறதுன்னு சொன்னால் பிரம்மத்தோடு கலக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இரு பொருளை கலக்கும் போது ஒன்றாதல் என்பதுதான் சிறப்பே அன்றி, ஒரே பொருள் இரண்டாக நின்று அந்த இரண்டையும் மீண்டும் ஒன்றாக்குறோம் சொன்னால் ஏன் முதல்ல ஒன்று ரெண்டாச்சுன்னு பதில் சொல்லணும், பிறகு ரெண்டு ஏன் மீண்டும் ஒன்றாகிறது என்று பதில் சொல்லணும், அப்படி ஒன்றான பிறகு மீண்டும் இரண்டாகுமா என்ற பதில் சொல்லணும். கொஞ்சம் குழப்பற மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்கள் சிந்தித்து பிரம்மம் என்கிற ஒரு பொருள் மட்டுமே இருந்தது. அந்த பிரம்மம் மாயை என்ற பொருளோடு சம்பந்தப்பட்டதுனால இது பரமாத்மாவாகும் ஜீவாத்மாவும் ரெண்டாக நிற்கிறது. இப்போ ஒன்றாக இருந்தது, இப்போ ரெண்டாகி போச்சு. எது? பரமாத்மா ஜீவாத்மா என்று ரெண்டாயிற்று. ஏன் ஆயிற்று? அதுதான் லீலை அப்படின்றாங்க. இப்போ லீலை காரணமாக பரமாத்மா, லீலை காரணமாக ஜீவாத்மாவாக ஆயிற்று என்று சொன்னால், இப்போ ஒன்று இப்போ ரெண்டாக நிற்குது. பரமாத்மா ஜீவாத்மா தனியாக நிற்குது. இந்த ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாவோடு ஒன்றுபடும். சரி, அப்படி ஒன்றுபட்டு விடுமானால் இப்போ ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல ஏன் ஒன்று ரெண்டாச்சு? லீலைன்னு சொல்லிட்டீங்க. சரி, லீலை காரணமாக ரெண்டானது மீண்டும் ஒன்றாகிறது என்று சொன்னால், அப்படி ஒன்றான பிறகு மீண்டும் இது இரண்டாகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது அப்படின்னு சொன்னால் அங்கே முரண்பாடு இருக்கிறது. ஒன்று இரண்டாகிற தன்மை நேற்று இருக்குமானால் இன்று இரண்டானது ஒன்றான பிறகு நாளை ஏன் ஒன்று இரண்டு ஆகாது? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது தத்துவ ஞான ஆராய்ச்சிக்குரிய இடம். இந்த தத்துவம் அசி என்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். இந்த தொடர் முழுக்க சைவ சித்தாந்தம் சொல்லுகிற உண்மையை சொல்லுகிறது. அது நீ ஆகிறாய். அது எது? சிவம். நீ ஆன்மா. நீ சிவமாம் தன்மை பெறுகிறாய் என்பது பொருள். அப்போ நான் அது ஆகிறேன். நான் யாரு? ஆன்மா. அது எது? சிவம். நான் சிவமாம் தன்மை பெறுகிறேன் என்பது பொருள். அதை விடுத்து விட்டு நானும் சிவம் அதுவும் சிவம், இந்த சிவம் அந்த சிவம் ஆகுதுன்னு சொன்னால் இந்த சிவம் அந்த சிவம் ஏயா ஆகணும் என்ற கேள்வி இருக்குது. அவங்க சிவம் என்ற சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க, பிரம்மம் என்ற சொல்ல பயன்படுத்துவதனால தத்துவம் அசி என்பது மகா வாக்கியம் என்று சொல்லப்பெறுவது. அந்த மகா வாக்கியத்திற்கு பல சான்றோர்கள் வேறு பொருள், அவங்கெல்லாம் வேதாந்த ஞானத்தில் தத்துவம் அசி என்பதற்கு வேறு பொருள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தத்துவம் அசி என்கிற வாக்கியமே சித்தாந்த வாக்கியம் என்பதை மெய்கண்டாருடைய சிவஞான போதம் படித்தால் அன்றி நாம் இந்த உண்மையை விளங்கி கொள்ள இயலாது. நீங்கள் 2ஆம் நூற்பா படிக்கணும். அல்ல அவையே தானேயாய் இருவினையின் பாசம் அருங்கிற அந்த நூற்பாவினுடைய கருத்தை விளக்கம் சொல்லுகிற இடங்களில் இதற்குரிய கருத்து அமையப்பெற்றிருக்கிறது. விரிவு 2ஆம் நூற்பாவில் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் தத்துவம் அசி என்ற சொற்பொருளை விளக்கும் முறையில் இவ்வாசகம் அமைந்து கிடத்தல் சிந்திக்கத்தக்கதா. எது? நின் வசனாயே இருக்கின் யாவாகிய உயிர் வா என்கிற அருளோடு கூடி நிற்குமானால் அந்த வாவை விட்டு பிரிப்பின்றி நிற்பது சி. எனவே இந்த வா யா சி இந்த 3 பொருள் எப்போ யா என்கிற உயிர் வா என்கிற அருளோடு கூடி சி என்கிற சிகரத்தில் போய் அழுந்தி சிவத்தின் இன்பத்தை அனுபவிக்கும் என்பது தான் தத்துவம் அசி என்கிற மகா வாக்கியத்தின் பொருளாக இருப்பது. சுருக்கமாக சொன்னால் சிவய என்பது தத்துவம் அசி. எனவே இந்த தத் அது நீ ஆகிறாய் அப்படிங்கும் பொழுது அந்த அது என்பது சிவம், ஆகிறாய் என்பது ஆன்மா. ஏன் ஆகிறது அப்படின்னா பாசம் இதுகாரும் ஆகாமல் தடுத்து நின்றது பாச நீக்கத்தினால. பாசம் எப்படி நீங்கிச்சு? அருளால். அந்த அருள் தான் வகரமாக நிற்பது. எனவே சிகரம் வகரம் யகரம் இந்த 3ம் கூடிய அந்த சொற்பொருள் தான் தத்துவம் அசி என்பதனுடைய பொருள் என்பது ஆழமாக சிந்திக்கத்தக்கது. எனவே அதை அப்படி தொட்டு காட்டியிருக்கிறார்கள். விரிவுகளை நீங்கள் சிவஞான போதம் சிவஞான சித்தியாரில் பார்க்கலாம். இங்கனமாக அமைந்து கிடத்த சிந்திக்கத்தக்கதான். இதுவே உண்மை சிவயோகம் எனப்படும் என்று இந்த பாடல் பொருளை நிறைவு செய்து காட்டுகிறார்கள் நம்முடைய உரையாசிரியர்கள். அந்த வகையில் 46வது பாடலுடைய பொருளை நாம் சிந்தித்து இனி 47வது பாடலுக்கு செல்லலாம். இது சிவயோக நிலை இடையறாமை. இது விட்டு போகாமல் தொடர வேண்டும். இடை அறுதல் விட்டு விட்டு செய்வது அப்படி இல்லாமல் இடையறாமை என்பதை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் பாருங்க. செத்தாரே கட்டார் கரணங்கள், செத்தாரே கட்டார் கரணங்கள் சேர்ந்ததனோடு
ஒத்தாரே யோக பாரானார்கள், யோக பரன் ஆனாவர்கள், எத்தாலும் ஆராத அக்கரணத்து ஆர்ப்புண்டு இங்கு, ஆர்ப்புண்டு இங்கு அல்லாதார் பேராமல் செல்வதன் பின். செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்ததனோடு, ஒத்தாரே யோக பரர் ஆனார்கள், யோக பரர் என்ற சொல்ல பயன்படுத்துகிறார். அவ்வாறு பரர் ஆனார்கள், எத்தாலும் எந்த நிலையிலும், எத்தாலும் என்ற சொல்ல எத்தாலும் ஆராத அக்கரணத்து ஆர்ப்பு உண்டு. ஆறுதல் கட்டுதல் என்று பெயர், இடத்துக்கேற்ப அந்த பொருள் வரும். இங்கே ஆறுதல், அந்த சிவானந்தத்தோடு கட்டி ஆறுதல் அப்படிங்கிற சொல்ல இங்கே பயன்படுத்துகிறார். எனவே அல்லாதார், இந்த நிலை இல்லாதவங்களெல்லாம் பேராமல் செல்வ, அவங்க மீண்டும் மீண்டும் பிறப்புக்குட்படுகிற நிலை என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். இதனுடைய பாடல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், யோக பரர் கடமை என்பது முதல் கருத்தாகவும், இரண்டாவது பாக்கிய பாக்கிய ஈனர் சொல் பாருங்க, பாக்கிய ஈனர் அப்படின்னு பயன்படுத்துகிறார். அதாவது ரொம்ப அரும்பாடுபட்டு ஒரு நிலைக்கு வந்த பிறகு அதில் பெற வேண்டிய பயன் எதுவோ அதை பெறாமல் விட்டுட்டா என்னையா இப்படி ஆயிடுச்சே அப்படி அவங்கள ஈனர் என்ன சொல்லால பாக்கியவானர்கள்னு சொல்லாமல் பாக்கிய ஈனர் என்று ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். அப்போ இது எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவாறு இந்த உடம்பு நான் அல்ல என்று அறிவதற்கு பல்வேறு வகையான சாதனைகளை செய்து, அப்புறம் இந்த உடம்பு நான் அல்ல, எனவே உடம்பு வேறு உயிர் வேறு என்று அறிந்த பிறகு அந்த உயிருக்கு உயிராக நிற்கக்கூடிய சிவமாகிய பொருளை உணராமல் அதே போதும் என்று கருதி நிற்கக்கூடியவர்கள் பாக்கிய ஈனர் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் பாக்கிய வானராகாமல் பாக்கிய ஈனராக ஏன் போகணும் அப்படின்னு கேட்டால், உடம்பினுள் உயிர் இருப்பது போல் உயிரினுள் சிவம் இருக்கிறது என்கிற உண்மையை உணராமல் உடம்பு வேறு உயிர் வேறு என்று அறிந்து இந்த உயிரே எல்லாம் என்று கருதி இந்த ஆன்ம ஆனந்தமே எல்லாவற்றுக்கும் மேலான இன்பம் என்று கருதி மயங்குகிற பொழுது சிவானந்தத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். எனவே இந்த உடம்பு வேறு நான் வேறு என்று அறிவதே பெரும்பாடு. அவ்வளவு தூரம் பெரும்பாடுபட்டு இந்த உடம்பு நான் அல்ல என்று அறிந்த பிறகு தன்னுள் சிவம் இருப்பதை உணராமல் தானே எல்லாமாயிருக்கிறோம் என்கிற நினைப்பும் அந்த முனைப்பும் பெரும் துன்பத்தை தருவதனால் ஈனர் என்ற சொல்லால் பயன்படுத்துகிறார் ஆசிரியர். விரிவு பாருங்க. குடியானவன் தன்னிடம் உள்ள மாடு கலப்பை விதை இவைகளை நல்லதொரு நிலத்தை பயன்படுத்தினால் போகம் அறுவடை செய்து சுகிப்பான். இவன் நல்ல விதை நல்ல நிலத்தில் விதைத்து பயன்பெறுகிறான். களரிலே களரிலே வரன் வெளியில் பயன்படுத்துவான் ஆயின் பாடுபடுவதும் தான் பயனாகும். நீங்கள் நல்ல நிலமாக இல்லாமல் வறண்டு நிற்கக்கூடிய அதான் வரன் வெளி என்று குறிப்பிட அந்த நிலத்தை பயன்படுத்துவானாயின் பாடுபடுவது தான் பயன். என்ன, அவனும் காலை எழுந்திரிச்சு போவான், ஏற பூட்டுவான், உழுவான், விதைப்பான். ஆனால் பயன் என்ன விளையும்? அதுவே நல்ல நிலத்தில் அந்த முயற்சி செய்தால் முயற்சி அதுவே தான் பயன் என்பது. நல்ல நிலத்தில் அந்த முயற்சி செய்கின்ற பொழுது பயன் விளைகிறது. அதுவே நிலம் நல்ல நிலமாக இல்லாத பொழுது நாம் செய்கிற அத்துணை முயற்சிகளும் வீணாகவே போகும். அதான் இங்கே எடுத்துக்காட்டு சொல்கிறார். எனவே அவன் வரன் வெளியிலே பயன்படுத்துவானாயின் பாடுபடுவதுதான் பயனாகும், அறுவடை சுகம் இராது. அங்கனமே நாம் நமது கரணங்களை பாச வயலை விட்டு, இது பாசம் என்கிற வயலில் நம்ம விதைக்காம பாச வயலை விட்டு ஜீவபோத வெளியை விட்டு, பாச வயல் ஜீவபோத வெளியை விட்டு சிவஞான நன் செய்யினா வயல் சிவஞானம் என்கிற நல்ல நிலத்தில் பதிவிப்போம் ஆயின் ஞான போனகம் எனப்படும் சுகஸ்வரூபம் துய்த்து வாழலாம். எனவே நீ உன்னுடைய அந்த முயற்சி என்பதை வறண்ட நிலத்தில் முயற்சி செய்யாமல் நல்ல நிலத்தில் நஞ்சை நிலத்தில் நீ அந்த முயற்சி செய். அதான் சொல்கிறார். எனவே நமது கரணங்களை பாச வயல் அப்படிங்கன்னா பாச வயலை விட்டு, பாசம் என்கிற வயலை விட்டு
அதான் சீவபோதம் என்கிற வெளியை விட்டு என்ன பண்ணுவது, சிவஞானம் என்கிற நல்ல நிலத்தில், நஞ்சை நிலத்தில் பதிவிப்போமானால் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா போனகம் என்கின்ற போகத்தை அறுவடை செய்யலாம், சுகரூபம் துய்த்து வாழலாம். இவ்வாறின்றி பாசப்படர் வெளியிலே செல்ல விட்டிருப்பின் துயரமே அடைய நேரும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பென்னும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்பது திருநாவுக்கரசர் திருவாக்கு. ஆதலால் கரண வியாபாரம், நம்ம சொல்ல போகிறேன், கரண வியாபாரம் முளைக்காதபடி ஞான வெளியிலே ஆன்மாக்கள் நிற்க வேண்டும். அப்போ நாம் செய்கிறது என்ன, கரண வியாபாரம், மனம், இந்த புறக்கருவிகள் இதனோடு கூடி நல்ல வியாபாரம் செய். எங்கள் உலகம் என்கிற வெளியில் இந்த கரணங்களோடும் கருவியோடும் கூடி நாம் வியாபாரம் செய்து வியாபாரத்தை பெருக்கி 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 இருக்கிறமே ஒழிய நாம் யாரோடு இந்த கரணங்களை கொண்டு எங்கள் நன்செய் நிலத்தில் பயன்பட வேண்டிய நிலையை விட்டு நிற்கிறோம். அதான் சொல்ல, ஆக கரண வியாபாரம் முளைக்காதபடி ஞான நெறியிலே ஆன்மார்கள் நிற்க வேண்டும். அங்கனம் நின்றால் ஜனனம் மரணம் கெடும். இந்த ஞான அழுத்தம் நிலைத்திருந்தால் சிவரூபத்திலே பொருந்தி வாழ இயலும். இவர்களை சிவயோக தற்பரர் என்பர். இச்செய்தியை செத்தாரே கெட்டார் கரணங்கள், ஆக செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்து அதனோடு ஒத்தாரே யோகப்பரர் ஆனவர்கள் என்று கூறி தெளிவுறுத்தலுற்றார் ஆசிரியர் என்று முதல் 2 அடியினுடைய பொருளை நாம் பார்த்திருக்கிறோம். எஞ்சியிருக்கூடிய 2 வரிகளுடைய பொருளை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை திருவரு கருணையினால் இந்த அளவு நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.